ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஒயரில் ஹார்ட் ஷேப்பில் உள்ள கீச்செயின் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் ஒயரில் பார்த்திங்க அப்படின்னா 1.25 சென்டிமீட்டர் நான் எடுத்திருக்கேன். இது போல் 6 பீஸ் எடுத்திருக்கேன். 6 பீஸையும் தனியாக மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு ஒரு நாட்டும் ரைட் சைடு ஒரு நாட்டும் போடணும். இப்போ காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரியே போடுங்க. நம்ம இதில் இன்னொரு ஒயரை கனெக்ட் பண்ண போகிறோம். அதுவும் சின்னதும் பெருசுமா ஒயரை மடக்கி இதில் காமிச்சிருக்க மாதிரி கனெக்ட் பண்ணி போடுங்க. லெஃப்ட் சைட் போட்ட மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடும் புதுசாக ஒரு ஒயர் எடுத்து சின்னது பெருசுமா மடக்கி இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு நாட் ஒன்று போட்டுருங்க. இது மூணும் பார்த்திங்க அப்படின்னா வி ஷேப்பில் சின்னதாக ஒரு வி வர மாதிரி இருக்கும். சென்டரில் உள்ளதை மெயின் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. அங்கேருந்து லெஃப்ட் சைடு 2 நாட்டும் ரைட் சைடும் பார்த்திங்க அப்படின்னா 2 நாட் வரா மாதிரியும் போடணும். ஆல்ரெடி 2 சைடும் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று போட்டிருப்போம். திரும்ப இந்த சைடு லெஃப்ட் ஒன்றும் ரைட்டு ஒன்றும் போடணும். இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கால அதே மாதிரி போட்டுருங்க. இப்போ பார்த்தா தெரியும், சென்டர்லேருந்து இந்த லெஃப்ட் சைடு 2 நாட் வந்திருக்கும், ரைட் சைடு 2 நாட் வந்திருக்கும். சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா 2 ஒயருமே ஜாயின் பண்ணும்ல, அந்த சென்டரில் ஒரு நாட் நம்ம இப்போ போட போகிறோம். சென்டரில் நாட் போட்டது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் மேலே எக்ஸ் 2 எக்ஸ் வந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும் ஒயரு.
அது மேலே ரெண்டுத்துலேயுமே 2 நாட் போட்டுருங்க. ரொம்ப பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போடுறேன். வீடியோவை பார்த்து போட்டாலே ஈஸியாக போட்டுடலாம். நாட் போட்டதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வி போல் இருக்க மாதிரி இருக்கும், சின்ன வி போலாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் நாட் போட்டதும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வச்சு பார்த்தாலே தெரியும். லெஃப்ட் சைடு வந்து ஒரு 3 ஒயர் இருக்கும், ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு 3 ஒயர் இருக்கும். ரைட் சைடில் லாஸ்ட்டு 2 ஒயர்லேயும் ஒரு நாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் லாஸ்ட்டு 2 ஒயர்கிட்ட சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாட் ஒன்று போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரும், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும். அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா சென்டரில் ஒரு நாட் போடுற மாதிரி எக்ஸ் வரும். ஆனால் அந்த இடத்துல நாட் போடாதீங்க, அதுக்கு பக்கத்தில் 2 ஒயர் இருக்கும், அதுக்கு இதுக்கும் நாட் போடுங்க. அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் இல்லையா, அதே போலயே நாட் போட்டுருங்க பக்கத்தில். இந்த 2 ஒயருக்குமே சேர்த்து நாட் போட்டுருங்க. பேலன்ஸ் ஒரு ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் லாஸ்ட்டில் 2 ஒயர் இருக்கும், அதை எடுத்து விட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஒயருக்கு வந்து நாட் போடுங்க. நாட் போட்டதும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கும். இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 3 ட்ரையாங்கிள் வரும், அதே மாதிரி ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னாலும் 3 ட்ரையாங்கிள் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 தான் போட்டிருக்கோம், இன்னொன்று போடணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து இதில் ஒரு நாட்டும், இந்த சைடில் உள்ள இது ரெண்டுத்தையும் சேர்த்து இதில் ஒரு நாட்டும் ஒன்று போட்டுடணும். இந்த சைடு 3 ட்ரையாங்கிள் வந்திருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடும் 3 ட்ரையாங்கிள் வந்திருக்கும்.
இப்போ பார்த்தா அப்படின்னா சென்டரில் வந்து 2 ஒயரும் கனெக்ட் ஆகி ஒரு எக்ஸ் போல் இருக்கு இல்லையா, இங்கே சென்டரில் வந்து ஒரு நாட் ஒன்று போடணும். அதில் காமிச்சிருக்க மாதிரி சென்டரில் ஒரு நாட்டு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ அடுத்து லெஃப்ட் சைடில் ஒரு நாட்டு 2 எக்ஸ் போல் இருக்கு இல்லையா, இந்த லெஃப்ட் சைடில் ஒரு நாட்டும் ரைட் சைடில் அந்த காமிச்சிருக்கல அந்த மாதிரி ஒரு நாட்டும் ஒன்று போடணும். நாட் போட்டதும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நல்லா ஒரு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் ஒரு எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து ரெண்டுத்தையுமே நாட் போட்டுடணும். இதான் ஃபைனலாக போடுற நாட்டு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இந்த ஒயரை வந்து அதில் சொருகி விடணும். காமிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஆப்போசிட்டு ஒயரை வந்து சொருகி விடணும். ஆப்போசிட்டில் ஒயரை வந்து சொருகுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் பிரியாது. எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹார்ட் ஷேப்பில் ஒரு கீ செயின் கிடச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். மேலே இது போல் வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.